ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறனால தான் என்னால லீடர் ஆக முடியல, நான் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு என்னோட இதுல போக முடியல, என்னோட சேலரி இன்கம் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. அட் த சேம் டைம் நான் பிசினஸ் ஓனரா இருக்கேன், பட் நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கனால தான் என்னால கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியல, என்னால ஒரு லீடரிஸ்டிக்கா இருக்க முடியல, என்னோட இன்கம் என்னால டபுள் எக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதான். பட் இது எதுவுமே காரணம் கிடையாது. என்ன காரணம்? யூ ஆர் நாட் சேயிங் நோ டு த அன்வான்ட் திங்ஸ் அப்படிங்கிறது தான், ரைட்? ஸோ நான் கேஜே, நான் எப்படி அசர்ட்டிவ் கம்யூனிகேட் பண்றது, அதாவது எப்படி நோ சொல்றது, எப்படி பவுண்டரி செட் பண்றது அப்படிங்கிறது தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிசினஸ் ஓனர்ஸுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்டா நான் பார்க்குற ப்ராப்ளம்ல 3 மெயினான ரீசன்ஸ் இருக்கு. ஒய் பீப்புள் நாட் சேயிங் நோ டு த நாட் சேயிங் நோ வித்தவுட் ஃபீலிங் கில்ட்டி அப்படிங்கிறது. நம்பர் 1 விச் இஸ் பீப்புள் பிளீசிங் மென்டாலிட்டி. இது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 3 விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும். நம்பர் 1, சைல்ட்ஹுட்ல உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது. 2வது, ஓவர் கேர் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவர் கிவர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சில பீப்புள் வந்து ஓவரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே இது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமாவே இருந்திருக்கும். ஸோ அதனாலே அவங்களால வந்து நோ அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. 3rd, வாட் அதர்ஸ் மே திங்க். மேபி நான் பீப்புளை ப்ளீஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும், அவங்க என்ன நடப்பாங்க அப்படிங்கிறதான். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட வாட் வில் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதா அந்த இடத்துல மேட்டர், ரைட்? ஸோ நம்ம பீப்புள் பிளீஸிங்கா இல்லாம இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில இடங்கள்ல, அதாவது இப்ப என்னோட ஃபேமிலியில இல்ல ஒர்க்ல ஏதோ 1-2 இடங்கள்ல நம்ம கண்டிப்பா பீப்புள் பிளீஸரா இருக்கதான் போறோம். பட் ஆனா அதுக்குன்னு எல்லாத்துக்குமே நோ சொல்லணும், எல்லாத்துக்குமே எஸ் சொல்லணும், எல்லாத்துக்குமே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லணுங்கிறது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயும் எழுதப்படலை, ரைட்? நம்பர் 2, which is environment what tells about me. மற்றவங்க என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது. பிகாஸ் என்னோட லைஃப்ல எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு தாட் ப்ராசஸ் இருக்கு. என்னோட ஒர்க் லைஃப்ல சம்டைம்ஸ் நான் என்ன யோசிப்பேன்னா, ஷர்ட்டை வந்து போட்டுட்டு திரும்பி சும்மா பார்ப்பேன், என்னடா பின்னாடி எதுவும் இருக்கா அப்படின்னு. ஏன்னா மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்க பின்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுல ஓவர் கான்சியஸா இருப்பேன். அதாவது அவேரா இருக்கலாம், பட் ஓவர் அவேர்னஸா இருக்கக்கூடாது. கான்சியஸா இருக்கலாம், ஓவர் கான்சியஸா இருக்கக்கூடாது, இல்லையா? இந்த விஷயத்த நான் அதிகமா பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்த ஆன்சைட்டி. இது என்னோட டிஎன்ஏல என்னோட ஜென்ரேஷன் மூலியமா எனக்கு வந்தது, என்னோட பேரண்ட்ஸ் மூலியமா எனக்கு வந்தது இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது. பிகாஸ் நான் அவங்களோட வயிற்றுல இருக்கும் போதுல இருந்து எங்க அம்மா வந்து ஒரு ஆன்சைட்டியாவே இருந்திருக்காங்க. பட் எனக்குமே அந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இதனாலே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எதுவுமே நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த ஆன்சியஸ் பீப்புள், அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குங்கிறதே தெரியாம, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சைட்டினா எல்லாத்துக்குமே பதட்டப்படுறது, சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு மாதிரி பயப்படுறது, இது எல்லாமே ஆன்சைட்டி தான், ரைட்? ஸோ நடக்காத ஒரு விஷயத்த பத்தி ஓவரா திங்க் பண்ணி இப்படி நடந்தா இப்படி யோசிக்கிறது, இது எல்லாமே ஆன்சைட்டிக்குள்ளதான் வரும், ஓகேவா? ஸோ இது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஸோ உங்களால ரிலாக்ஸா உங்க பாடியிலேயே ஃபீல் பண்ண முடியாது, இது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா, ஓகே மற்றவங்க நினைச்சிருவாங்க, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, இப்படிங்கிறதுல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். 3rd என்னன்னா, இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது. இது வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து, இதுவுமே சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு டிராமானாலேயோ இல்ல சைல்ட்ஹுட்ல நீங்க எப்படி வளர்க்கப்பட்டீங்க, இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் வச்சுதான் இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னா இன்செக்யூரா ஃபீல் பண்றது, ரைட்? ஒரு ஓவரா இன்செக்யூரா ஃபீல் பண்றது, தான் ரொம்ப செக்யூரா இல்லாம யாராவது வந்தா மட்டும்தான் நான் வந்து செக்யூர்டா இருப்பேன். இப்ப லட்சே எனக்கு கிளைண்டே வரல, அப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி அவ்வளவுதான், என் மேல கான்ஃபிடென்ட்டே எனக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் கிளைண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் ஓகே சூப்பர் நான் அப்படின்னு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். இதுதான் வந்து இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். பட் நான் அதை ரெக்கவர் பண்ணியிருக்கேன், அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி 3 ரீசன் இருக்கு நீங்க வந்து நோ சொல்றதுக்கு, யோசிக்கிறதுக்கு, நோ சொல்லிட்டு கில்ட்டா ஃபீல் பண்றது, இது எல்லாத்துக்குமே, ரைட்? ஸோ இப்படி நம்ம நோ சொல்லாதனால என்ன கான்சிக்வன்சஸ் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, முதலாவதா டீச் பீப்புள் ஹவு தே ட்ரீட் யூ அப்படிங்கிறதான். மற்றவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுங்கிறத நம்ம தான் சொல்லி தர போறோம். லெட்ஸ் நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு அட்வொகேட்டோட பேசிட்டு இருந்தேன். அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து நீங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க, இது எடுத்துருவாங்கன்னு சொல்லி என்ன ஓவரா வேலை வாங்கினாப்ல. ஃபர்ஸ்ட் டே ஓகே ஃபைனா, எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக நான் அமைதியா இருந்துட்டேன். செகண்ட் டே நான் எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவா பண்ண கிடையாது. ஐ செட் நோ டு தட், இல்ல அப்படின்னு.
எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னா, நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரோம். லெட்ஸ் ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து என் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் எனக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. லெட்ஸ் அவங்க வந்து ஃப்ரெண்டா பேசலாம், ஃபர்ஸ்ட் வந்து லவ்ங்கிறாங்க, அப்புறம் ஃப்ரெண்டுங்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருக்காங்க. என்கிட்ட வந்துட்டு நீ வந்து ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னா, நான் சொன்னேன் எனக்கு ப்ராப்பர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நீ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஃப்ரெண்டா பேசுறதா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ங்கிறீங்க, அப்புறம் ஃப்ரெண்டுங்கிறீங்க, அப்புறம் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டுங்கிறீங்க. எனக்கு இது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அதனால இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு இப்படிதான் இருக்கணும்னா எனக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு என் லைஃப்ல அப்படின்னு. இது வந்து என்னோட பவுண்டரிஸ். ஸோ இப்படி நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன ட்ரீட் பண்ற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். அவங்க எங்கூட வந்து பேசவும் மாட்டாங்க, பழக மாட்டாங்க. பிகாஸ் எனக்கு என்னோட மென்டல் பீஸ் முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். இன்ஃபேக்ட் என்னோட பிசினஸ்லயும் சரி இந்த விஷயத்த நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். லெட்ஸ் சே என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயமே, நான் இத்தனை மார்னிங்ல இப்பதான் இந்த டைம்ல தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஈவினிங்ல இந்த டைம்ல தான் நான் ஃபோன் யூஸ் பண்றேன், நீங்க ஏதாவது ஒன்னா எனக்கு மெசேஜ் போட்டுருங்க, நான் பாக்குறேன் அப்படிங்க. ஸோ இப்படிதான் நான் பண்ணுவேன். பட் நான் முன்னாடி பண்ண தப்பு என்னன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க எப்ப பார்த்தாலும் எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், நீங்க எப்ப வேணாலும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ராங் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துரும். ஸோ இந்த ராங் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நம்ம ப்ரோ தானே, எப்ப வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் அனுப்பலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி நம்ம தான் அவங்களுக்கு இடம் கொடுத்துறோம். இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஐயோ குத்துதே, குடையுதே, வலிக்குதே அப்படின்னா யார் பொறுப்பு? நம்ம தான் இல்லையா? நெக்ஸ்ட், நம்மளோட கிவ் யோர் பவர் டு தெம் அப்படிங்கிறது தான். நம்மளோட பவர் நம்ம கிட்ட தான் இருக்கணுமே தவிர நம்ம மற்றவங்க கிட்ட அதை கொடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னாலும் சரி, இது ரெண்டுமேனாலும் சரி, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம வந்து நம்மளோட பவர் நம்ம கிட்ட இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்கன்னா, யூ ஜஸ்ட் நீட் டு டெல் தெம் என்னோட கோர் வேல்யூ அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட். ஸோ மேபி நீங்களும் என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து அலைன் பண்ணி நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. பட் இல்லை அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க், நான் வந்து பேச மாட்டேன். ஓகே, இது வந்து என்னோட பவர். பட் இல்லாம அவங்க என்னோட ஃப்ரெண்ட் எப்படி வேணா பேசட்டும், அவங்க என்னோட கிளைண்ட் எப்படி வேணா பழகட்டும், எனக்கு தேவை மணி, எனக்கு தேவை இது, எனக்கு தேவை அதை நீங்க விட்டீங்கன்னா இட் வில் ஹர்ட் யூ ஒன்லி. ஓகே, அது அவங்கள ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. அவங்க உங்களுக்கு அடுத்து உங்களை வச்சுட்டே 4 பேர் முன்னாடி உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. தென் அது 40 பேரா மாறணும். திரும்பி அந்த பசங்க உங்களுக்கு இப்படிதான், இதுதான் போயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட முத கொண்டு அப்படிதான். ஸோ கிளைண்ட்னா கிளைண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசலாம், அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட மாட்டாங்க. கொலீக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசலாம், அதுக்காக அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆயிட மாட்டாங்க. ரைட்? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினேஷன் இன்னைக்கு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது லாயல்ட்டி, ஹானஸ்டி, ட்ரஸ்ட் வர்த்தி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். 4 தான் டக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ நோ த வேல்யூஸ் இன் த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலயுமே. ரைட்? ஸோ ஹவு டு செட் திஸ், ஹவு டு கெயின் யுவர் பவர், எப்படி நீங்க வந்து நோ சொல்றது இந்த மாதிரி இடங்கள்ல, எப்படி நீங்க உங்களோட நோ சொல்றது மூலியமா உங்களோட இன்கம் அண்ட் ஸோ யூ ஆர் பிகம் லீடரா எப்படி மாறுறது அப்படிங்க. பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. 4 டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கு. அது நம்ம இதோட ஒரு ஃபார்மேட்டை நான் வந்து சொல்றேன். ரைட்? EMPT அப்படிங்கிறது. E is equal to emotion, emotional boundaries. M is equal to mental boundaries. P is equal to physical boundaries. T is equal to time boundaries. ஸோ எமோஷனல் பவுண்டரிஸ், எப்படி நீங்க எமோஷனலி ஒரு பவுண்டரியை செட் பண்றது. லெட்ஸ் சே இப்போ யாரோ ஒருத்தர் உங்களோட கிளைண்ட் இல்ல உங்களோட ஒர்க்கிங் கொலீக்ஸ் உங்களை ஹர்ட் பண்றாங்க. லெட்ஸ் சே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அர்ஜென்டான ஒரு ஒர்க், அந்த நேரத்துல உங்ககிட்ட வந்துட்டு அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு எமோஷனலி ஒரு பெயின் இருக்கு. அந்த நேரத்துல உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னா அவங்களோட மொத்த எனர்ஜியை உங்க ஷோல்டர்ஸ்ல வந்து இறக்கி வச்சிருவாங்க. ரைட்? ஸோ அப்படி இறக்கி வைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் ஆகாது, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக போயிருவீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இது நடக்கும் நிறைய இடங்கள்ல. பட் இந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய உங்க மென்டல் பவுண்டரிஸ் எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும்னா, எனக்கு உன்னோட ப்ராப்ளம் புரியுது. சாரி, எமோஷனல் பவுண்டரி எப்படி நீங்க வந்து செட் பண்ணணும்னா, எனக்கு உங்களோட ப்ராப்ளம் புரியுது, பட் இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்ல, நீங்க தான் சர்ச் பண்ணணும். என்னால லிசன் பண்ண முடியும் உங்களோட ப்ராப்ளம். இந்த ஸ்கிரிப்டை நீங்க யூஸ் பண்ணணும். எமோஷனல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது இது கொலீக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கிளைண்ட்ஸ் கிட்டயுமே நீங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ரைட்? நம்பர் 2, மென்டல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது. மென்டலி நீங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டலி உங்களை வீக் ஆகுற விஷயங்களை
உங்களுக்குள்ள நீங்க கொடுக்க கூடாது. இன்ஃபேக்ட் அது மேபி எந்த பேட் ஹேபிட்ஸா வேணாலும் இருக்கலாம், அது மேபி பேட் பர்சன்ஸா இருக்கலாம், பேட் பீப்புளா இருக்கலாம். இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தர் உங்களோட பீஸை வந்து கெடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இஃப் யூ லவ் அ கேர்ள் அப்படின்னு வச்சுப்போம், உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, பட் உங்களோட வேல்யூஸ்குள்ள அந்த பொண்ணு வரல, அதுக்காக நீங்க அந்த அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க மென்டல் பீஸ் உடையும். ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஓகே எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நிராகரிக்கணும். அதே மாதிரிதான் ஒரு கிளைண்ட் விஷயத்துலயும், ஒரு கிளைண்ட் உங்களோட மென்டல் பீஸை ரொம்ப போட்டு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, உங்களை ரொம்ப ஒரு மாதிரி கொத்தடி ஒரு 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 வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னா இந்த கிளைண்ட் கிட்ட நீங்க தெளிவா எடுத்து சொல்லணும், நோ இது எனக்கு அலைன் ஆகாது, நம்ம 2 பேருக்கும் இந்த கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் வந்து செட் ஆகாது, ஸோ நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம்னு சொல்லி நீங்க அந்த கிளைண்ட்டை ஃபயர் பண்ணணும். ஃபயர் இன் த சென்ஸ் எரிக்கிறது இல்லை, வேண்டாம் அப்படி சொல்லி சொல்றது, ரைட்? ஸோ இப்ப இதுவே ஒர்க் லைஃப்ல வரும்போது யாரோ ஒருத்தர் உங்களோட மென்டல் பீஸ் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி காசிப் பேசுறது, மத்தவங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா நீங்க அந்த பர்சனை லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணணும். இது ஒரு பவுண்டரிஸை கிரியேட் பண்ணும், ரைட்? தேர்ட் விச் இஸ் பிசிக்கல் பவுண்டரிஸ். பிசிக்கல் பவுண்டரிஸ்ல நிறைய இடங்கள் இருக்கு, பட் இன்னைக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே ஒர்க் பிளேஸ்ல பயங்கரமான பிசிக்கல் அபியூஸை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ரைட்? அது தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் த திங் யூ ஜஸ்ட் நீட் டு செட் சம் அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் பவுண்டரிஸ். இஃப் சம் பர்சன் பேசின உடனே வந்து டச் பண்ணி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு வந்து பிடிக்காது, என்ன ஹார்ஷா வந்து ட்ரீட் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட ரெஸ்பெக்ட் உங்களோட விஷயங்களுக்கு நீங்க தான் நிக்கணுமே தவிர மத்தவங்க யாரும் உங்களுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்க மாட்டாங்க. இட் இஸ் நாட் அ மூவி, இட் இஸ் அ ரியல் லைஃப், ரைட்? இஃப் சம்ஒன் டூயிங் வெரி ஹார்ஷ் அண்ட் பேட் திங்ஸ், ஓகே ஏதோ தப்பா ஒரு விஷயம் பண்ற உங்க அனுமதி இல்லாம உங்க மேல கை வைக்கிறாங்க, உங்க அனுமதி ஐ மீன் உங்களோட ஒரு ஒரு நாலேஜ் இல்லாம உங்ககிட்ட உங்க மேல கை வச்சு பேசுறது பண்றாங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டேட் தம் திஸ் இஸ் நாட் கம் இன் டு மை வேல்யூஸ் அப்படிங்கிறது, ரைட்? ஃபைனல் திங் விச் இஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, டைம். ஏன்னா இந்த கிளைண்ட்ஸும் சரி இந்த பிசினஸ் பீப்புளும் சரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் சரி இந்த டைம் அப்படிங்கிற இடத்துலதான் எல்லாருக்குமே ஓகேன்னு சொல்லி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் இப்போ ஒரு பிசினஸ்க்கு ஒரு சினாரியோ சொல்றேன், ஒர்க்குக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். பிசினஸ் சினாரியோவை பொறுத்தவரை நீங்க மார்னிங் உங்களுக்குன்னு ஒரு மார்னிங் ரொட்டீன் இருக்கு, அந்த மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு ஒரு 9 to 10 தான் நீங்க வந்து போன் எடுப்பீங்கன்னா இதை நீங்க ஸ்டேட் பண்ணணும் உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட. அதனால அவங்க கோச்சிக்க போறதெல்லாம் கிடையாது. இஃப் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், யூ வேல்யூ யுவர் செல்ஃப், பீப்புள் உங்களை வேல்யூ பண்ண போறாங்க. மேபி பீப்புள் உங்களை வேல்யூ பண்ணனா அப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களோட லைஃப்ல, ரைட்? இதே மாதிரி ஒர்க்கை பொறுத்தவரை நீங்க வந்து ஃப்ரைடே நைட் வரைக்கும் ஒரு 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி டைம் அண்ட் ஸோ லீவ். பட் அந்த நேரத்துல ஒரு டாஸ்கை கொடுத்து நீ பண்ணுங்கிறாங்கன்னா நீங்க அதை ப்ராப்பரா ஸ்டேட் பண்ணுங்க. அதை பத்தி ஒரு வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸா போட்டிருக்கேன், பட் இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்றேன், இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் மார்னிங் வந்து கரெக்டா லாகின் பண்ணிட்டேன், எனக்கு புரியுது அந்த டாஸ்க் நான் முடிக்கணும்னு, பட் இது என்னோட ஃபேமிலி டைம், ரைட்? ஸோ நான் என்னோட ஃபேமிலி டைமை முடிச்சுட்டு ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேவே வந்தோடனே இந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடறேன் பாஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வேண்டாம் இல்ல நீங்க முடிச்சுட்டு தான் போய் ஆகணும்னு சொல்றாங்கன்னா நீங்க கிளம்பணும்னா கிளம்பிதான் ஆகணும், ஓகே? இல்ல பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை திரும்பி அந்த இடத்துல அதே மாதிரி ட்ரீட் பண்ணதான் போறாங்க. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃபேமிலியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, உங்க லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, உங்க எனர்ஜியை நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க, உங்க எனர்ஜியை உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க. அண்ட் ஸோ உங்க மணியும் டபுள் எக்ஸ் ஆகாது, நீங்க லீடரிஸ்டிக்காகவும் மாற முடியாது, ரைட்? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ஷூர் இட் மே சூட் யூ ஆர் நாட், ஐ ஜஸ்ட் ஹேட் அ 12 to 15 செஷன்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் சேயிங் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், கோச்சிங்கா கொடுத்துட்டு இருக்கேன் பீப்புளுக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் கன்சிடர் பண்றதால தான் கோச்சிங்கா கொடுக்குறேன். லிங்க் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன், ரைட்? தென் நீங்க என்னோட கோச்சிங்குள்ள வருவீங்களா, உங்களுக்கு நீங்க செட் ஆகுவீங்களா மாட்டீங்களாங்கிறத பார்த்து நம்ம கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் டு செட் யூ பவுண்டரிஸ், உங்களோட ரெஸ்பெக்டை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வந்து இன்கம் டபுள் எக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லீடரிஸ்டிக்கா உங்களோட ஒர்க்ல வந்து மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா
திஸ் சேனல் அண்ட் என்னோட கோச்சிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் இன் மை கோச்சிங், ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் ஐ வில் see you in this video and thank you for watching, man.